கண்ணெதிரே தோன்றினாள். ஏமா, நான் இவ்வளவு தூரம் சொல்லியும் இன்னும் அழுதுகிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கண்ணை தொடமா, கண்ணை தொட. மா, எனக்கு ஒரு காஃபி வேணும், எடுத்துட்டு வாங்க. டேய், உனக்கு காஃபியும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. ஏன் கிடையாது? என் மருமக கிட்ட ஒரு பாசக்கார புருஷனா இருந்தாதான் உனக்கு காஃபி. ஒரு காஃபிக்காக இந்த மாதிரி வெக்கங்கட்ட வேலையில என்னால செய்ய முடியாது. எதுடா வெக்கம் கெட்ட வேலை? அத்தை வேண்டாம் அத்தை, பேசுனா பிரச்சனை தான் பெருசாகும். சும்மா இருமா. ஏண்டா, கட்டின பொண்டாட்டி கிட்ட பாசமா இருக்கிறது உனக்கு வெக்கம் கெட்ட வேலையா? நானும் அவளை கட்டிக்கிட்டேன், அவதானே என்ன கட்டிக்கிட்டா. பேசுவடா பேசுவ. அவ்வளவு பெரிய பணக்கார வீட்டு பொண்ணு உன்னை விருப்பப்பட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டால, அதுக்கு இன்னும் பேசுவ, இதுக்கு மேலையும் பேசுவ. உன்னையும் ஒரு மனுஷனை மதிச்சு வந்தாலே எல்லாம் இவள சொல்லணும். அத்தனை பெரிய குடும்பத்தை விட்டுட்டு நீயே கதின்னு வந்தவள எப்படி அன்பா பாத்துக்கணும்ன்ற புத்தி கூடவா இல்ல உனக்கு? உன்னை எந்த அளவுக்கு உயிருக்கு உயிரா காதலிச்சிருந்தா இங்க வந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பான்னு உனக்கு தெரிய வேணா? பாவண்டா திவ்யா, நீயும் அவ கூட பேச மாட்டேங்கிற, பிறந்த வீட்டுக்கும் போக முடியாது. அவ மனசு எந்த அளவு வேதனைப்படும்னு கொஞ்சமாவது நீ யோசனை பண்ணி பாருடா. நான் எதுக்கு நீங்க சொல்ற மாதிரி யோசனை பண்ணணும்? நானும் அவளை வீட்டை விட்டு வர சொன்னேன். இவ்வளவுதானே வந்தா, அனுபவிக்கிட்டோம். அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? உன்னெல்லாம் திருத்தவே முடியாதுடா. சார், மேடம், இங்க அருண்ங்கிறது யாரு? இதோ நிக்கிறாரே சாரு, இவர்தான். என்னங்க? உங்களுக்கு ஒரு பார்சல் வந்திருக்கு சார். பார்சலா? ஆமா சார். இந்தாங்க சார், இதுல ஒரு சைன் பண்ணிருங்க சார். தேங்க்யூ சார். இது உனக்கு தான் வந்திருக்கு. உங்க மாமா பூமிநாதன் அனுப்பிச்சு வச்சிருக்காரு. கழுத்துல இருந்த தாலிய நான் மறைச்சு வச்சிட்டு இருக்கேன். இந்த உண்மையை மறைக்கிறதுக்காக அம்மன் சிலையை நான் தொட்டு கும்பிட்டு அது ருத்ராமாவுக்கும் பூமிநாதன் ஐயாவுக்கும் ஏதாவது தப்பு நடந்துட்டா நான் என்ன பண்றது? பயந்துதான் நான் மயக்கம் வந்த மாதிரி நடிச்சேன். சௌந்தர நாதிகையே போற்றி, ஓம் சித்தி தர்பவளே போற்றி, ஓம் சிம்ம வாகினியே போற்றி, ஓம் சீதலா தேவியே போற்றி. சக்திக்கு இப்ப எப்படி இருக்குன்னு தெரியலையே. பேசாம மேல போய் பார்த்துட்டு வந்துடலாமா? ஏ சிவா, எங்க போற? போனை சார்ஜ் போட போறேன். சார்ஜ் இல்ல. அதெல்லாம் அப்புறம் போட்டுக்கலாம். பூஜை நடந்துட்டு இருக்குல்ல, நீ இங்கே இரு. மா, சார்ஜ் இல்லம்மா, போட்டு வந்துடுறேன். சொன்னா கேளு, இங்கே இரு. நீ அந்த வேலைக்காரிய தான் பார்க்க போறேன்னு எனக்கு தெரியும்டா. உன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இந்தாங்கம்மா, இந்த வளையல் எடுத்து அம்மாட்ட கொடுங்க.
இதுல இருக்கிற வளையல்ல கொஞ்சம் உடைஞ்சிருக்கு. என்ன நீ இது? வளையல்லாம் எப்படி உடைஞ்சது? நிறைய உடைஞ்சிருக்கே. எப்படின்னு தெரியலையே ருத்ரா. சாமி, இதை எடுத்து கொடுத்து வாங்கும்போது நல்லாதான் இருந்தது. இது எப்படி உடைஞ்சதுன்னு தெரியல. அம்மா, கன்னியம்மன் பூஜையில வளையல் உடையக்கூடாதுமா. அப்படி உடைஞ்சா அது அபசகுணம். வளையல் தான் உடைஞ்சிருச்சு. இப்போ என்ன சாமி பண்ண முடியும்? வேற புது வளையல் தாமா கொடுக்கணும். அண்ணி, அக்கா, தங்கச்சி முறையில் இருக்கிற யாரு வேணாலும் கொடுக்கலாம். போட வேண்டிய மொத்த வளையல்ல ஒத்த வளையல் உடைஞ்சிருந்தாலும் மத்த வளையலையும் போடக்கூடாது. அது நல்லதுக்கு இல்ல. ஏன் அத்தை, வாங்கும் போதே 2 செட்டு சேர்த்து வாங்கிருக்கலாம்ல? இல்ல அனிதா, பூஜைக்கு மட்டும் போடுறதானேன்னு ஒரு செட்டு மட்டும் போதும்னு நினைச்சு வாங்கிட்டேன். அது எவ்வளவு பெரிய தப்புன்னு இப்பதான் எனக்கு புரியுது. ருத்ரா, உங்க அண்ணி உங்களுக்கு கொடுத்த வளையல் உடைஞ்சிருச்சுன்னு தானே நீங்க ஃபீல் பண்றீங்க? ஆ. ருத்ராவோட மனச குழப்பத்திலே வச்சுக்கிறதுக்காக நாம வலையில உடைச்சு வச்சோம். ஆனா இந்த ஆதிரா அவளுக்கு தங்க வலையில போட போறாளே. நம்ம என்னதான் நல்ல மனசோட பூஜை பண்ணாலும் சில நேரங்கள்ல இந்த மாதிரி ஒரு சில சம்பவங்கள் நடக்கதான் செய்யும். வளையல் உடைஞ்சிருந்தா அபசகனம், தேங்காய் அழுகிருந்தா அபசகனம்னு சொல்லுவாங்க. அன்னைக்கு கூட என் ஃபங்க்ஷனுக்கு நீங்க வந்திருந்தீங்க. லைட் ஆஃப் ஆச்சு. நான் அதை அபசகுணமா நினைக்கலையே. உங்க கையால தானே நான் திறப்பு விழா நடத்தினேன். இப்ப பிசினஸ் நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு. இதெல்லாம் ஒரு விஷயமே இல்ல ருத்ரா, நீ கவலைப்படாத. மனசு நல்லா இருந்தா போதும். அந்த பெரிய மனசு உன்கிட்ட இருக்கு. சோ இந்த வலையில உனக்கு போடலாம்ல? பிடிங்க. கழுத்துல தாலி ஏறினதுனால இந்த பூஜையில கலந்துகிட்டு ருத்ரா கிட்ட நல்ல பேர் வாங்க முடியலேன்னு இங்க உட்காந்து அழுதுகிட்டு இருக்கியா? இன்னைக்கு உன் கண்ணீரை ரத்த கண்ணீரை ஆக்குறதுக்கு தாண்டி நான் வந்திருக்கேன். சக்தி, இப்போ எப்படி இருக்கு சக்தி? சரியாயிடுச்சா? சரியாயிடுச்சு மேடம். என்னாச்சு? ஏன் திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்ட? சொல்லுமா, எதனால அப்படியாச்சு? கொஞ்சம் உடம்புக்கு முடியல மேடம், அதான். அப்போ டேப்லெட் எடுத்துக்கிட்டியா? எடுத்துக்கிட்டேன் மேடம். இப்போ உடம்புக்கு பரவாயில்லையா? அப்படியே இங்கேயே இருக்க, பூஜையில கலந்துக்காம? நீ வந்து அங்க நின்னாதான் ருத்ராக்கு சந்தோஷமா இருக்கும். நீ மயக்கம் போட்டதும் அவங்க எப்படி பதறி போயிட்டாங்கன்னு தெரியுமா? இப்படி தனியாவே நின்னுகிட்டு இருந்தா அவங்க மனசு கஷ்டமா தானே இருக்கும். வா, கீழே போலாம். மேடம் வா. ஓம் சூலம் ஏந்தியவளே போற்றி, செந்தூர நாயகியே போற்றுவோம், செண்பகா தேவியே போற்றுவோம், செந்தமிழ் நாயகியே போற்றுவோம், சொல்லின் செல்வியே போற்றுவோம், சேனை தலைவியே போற்றுவோம், சோகம் தீர்ப்பவளே போற்றுவோம், தத்துவ நாயகியே போற்றுவோம், கர்ம தேவதையே போற்றுவோம், தரணி காப்பவளே போற்றுவோம், தத்துவம் கடந்தவளே போற்றுவோம்,
தாளிபாக்கியம் தருபவளே போற்றிவோம் கண்ணியம்மனே போற்றிவோம் தாமரை கண்ணியே போற்றிவோம். ஏ சக்தி, இப்ப உடம்பு எப்படி இருக்கு? பரவாயில்லம்மா. சரி சரி, போய் வேலையை பாரு. ஆனா உன்னா ஒண்ணும் தெரியாத மாதிரி மூஞ்ச வச்சுக்கிறது. நலபலாம் தருபவளே போற்றிவோம் நாகவடிவானவளே போற்றிவோம் நாதாதாரமே போற்றிவோம்